மணி ஈட் ஈட் ஈட். டேய் சாப்பிடுறா. யாரு மச்சான் அவன்? ஏரியாக்கு புதுசா இருக்க, ரொம்ப பிலிம் காட்டுறானே. விடு மச்சான், சப்ப மேட்ரு. யாரு பொம்மரின் கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கான்? மாமா என்னதான் சொல்லு, நம்ம ஆர்னால்ட் மாதிரி வராது. அது பாரு, அவன மாதிரியே நல்லா வளர்ந்துருக்கு. ஆனா இங்க ஒன்னும் கிடையாது. டேய் என்னடா அதுக்கு வச்சதை இவன் தின்னுட்டு இருக்க? ஆர்னால்ட் சிட் சிட். That's it. Arnold, roll, roll. I'm my baby. எப்படி? Catch. ஓ, நாய்னா பால் பிடிக்கும். போடா. பார், குட்டி நாயை எப்படி டியூன் பண்ணி வச்சிருக்கான். என்ன இந்த பக்கம் திரும்புது? ஏய், நம்ம பேசுறது அது கேட்டுச்சோ? நல்ல வேலை, நம்ம ஆர்னால்ட பார்த்து அது பயந்துருச்சு. நான் பிச்சுமணி, இது எங்க மாமா அன்புமணி. இவன் சுப்பிரமணி. அப்ப நீங்க என்ன கவுண்டமணியா? வெறும் கார்த்திக்ங்க. நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், உன் பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது. அது சிட் சொன்னா உட்காருமா? சாருக்கு ஷிட்டு வந்தவனா உட்காருவார். அப்படியா? ஏங்க என்னங்க இது? பருப்பு சோறு, தயிர் சாதம், பாலை வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அது எப்படி உங்க பேச்ச கேட்கும்? உங்க நாய்க்கு காஸ்ட்லியா ஏதாவது வாங்கி கொடுத்திருக்கீங்களா? என்னங்க இல்லன்னு சொல்லுது? காஸ்ட்லியா? மச்சான், டாக் ப்ராடக்ட்ஸ்ல அங்க இருக்கு, கூட்டிட்டு வா. நாய்க்குன்னு தனி செக்ஷனா? வந்து பாரு தெரியும், வா. இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது, எதையாவது எடு. சார், ஒரு வாரத்துக்கு இது போதும்ல? நீ என்னப்பா சரியான ஆளா இருக்க? வை. இந்தா, இது புதன்கிழமை, இது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை. போதுங்க. அட என்னப்பா, நான் சொல்றேன், இத போட்டா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எனக்கா? உனக்கு இல்ல, நாய்க்கு. இந்தாமா, இதுக்கு பில் போடு. எதுக்கு? நீ பல்லு விளக்குற, நாய் பல்லு விளக்க வேணாமா? அதுக்குதான். என்ன பாக்குற, இது சாம்பிள் தான். அவனை பாத்தியா? நீ டெபிசிட் ஆகி வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க, அவன் என்னடானா வெளிய தலையை நீட்டிட்டு காத்து வாங்கிட்டு வரான் பார். நீ சொல்றது கரெக்ட் பிச்சு. என் ஒரு மாச சம்பளத்தை ஒரே நாள்ல காலி பண்ணிருச்சு. இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இதை வளர்த்தறக்கே லஞ்சம் வாங்க வேண்டியது. கரெக்ட். டே மணி, எப்படா உன்னோட மிலிட்டரி தாத்தா ஊர்ல இருந்து வருவான்? கார்த்தி, அந்த பிஜு ஜோசப் ஆஸ்பத்திரியிலே மண்டையை போட்டுட்டாரு. என்னப்பா இப்படி பிரேக் போடுற? அன்னைக்கு காலையில ஊர் ஃபுல்லா சொல்லிட்டு போனாங்கல்ல, காலையில 9 மணிக்கு. காலையிலயா? ஆமா. நம் கேரளத்து கோமகன் நமது மேஜர் ஐயா பிஜு ஜோசப் இன்று காலை 6 மணிக்கு அகால மரணமடைந்தார். இங்க வேண்டியது பேல வேண்டியது இதே வேலையா போச்சுடா உனக்கு. புட்டுக்குச்சா? ஆமா, இந்நேரம் ஊசி கூட போயிருப்பாரு. கார்த்தி, இன்னைக்கு சண்டே, செமிஃபைனல்ஸ் மேட்ச். உங்க 2 பேருக்கும் வர வர வித்தியாசமே இல்லாம போச்சு. இன்னைக்கு அண்ணியும் நம்ம கூட வராங்க, பிக்கப் பண்ணு வா. அண்ணியா? இவ பெரிய சானியா மிர்சா. இவ ஆடுறத பாக்குற நாங்களே ஏறிட்டு வரணும் பாக்கு. இதான் ஸ்கூலாக்கு. ஹாய். ரேணு, இரு, ஒரு 2 நிமிஷம் போயிட்டு வந்துடுறேன். கார்த்திக், பாத்ரூம் இந்த பக்கம். நான் ஒரு ஓரமா போய்க்கிறேன்.
நீ பேசாம உங்க அப்பா அம்மா வீட்டுல இருக்கிறது தான் நல்லது ரேணு. ஏன் ஆண்டி டெய்லி கால் பண்ணி ஒரு பொண்ணு கழகு புருஷன் வீட்ல இருக்கிறதான்னு சொல்லுவீங்க? அதெல்லாம் கேட்காத. முதல்ல கார்த்திய அந்த நாயை கொண்டு போய் எங்க விட்டுட்டு வர சொல்லு. அது என்னடி அந்த நாய் மேல அவனுக்கு அப்படி ஒரு பிரியம்? இதெல்லாம் பாக்கணும்னு எங்க தலை எழுத்து. வர்றேன் ரேணு. டேய் அவங்க வீட்ல என்னடா பிரச்சனை பண்ண? அந்த அம்மா கண்ணே தெரியாது, நம்மள பார்த்து பொறாம இவ்வளவு பேசுது இல்ல. அந்த அம்மா என்ன புருஷன் கூட வந்திருக்கு. யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கிட்டு. லவ் ஆல். சின்ன பண்றா. ஐயோ நான் வேற எலும்பு வாங்கி தரேன். மணி 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 நின்றா. எல்லாரும் சீக்கிரங்க பேசிங்க வா. அந்த பால குடுறா. கார்த்திக் ஏய் செக்யூரிட்டி, முதல்ல அவனை இழுத்து வெளிய போடு. ஒரு பொம்பளையா இந்த மாதிரி டாக்டர்ங்க தீவிரவாதிகளோட மோசமானவங்க. இவெல்லாம் சமூக துரோகி. எதுக்கு உனக்கு ஸ்டெதஸ்கோப் கோட் கொண்டா? இதெல்லாம் தொழிலுக்கு அவமானம். உனக்கு கல்யாணம் ஆகணும்னு தான் வாட்ச கொடுத்தேன். அத வச்சு கருமாதி பண்ணுவியா? யூ டூ மம்மி. நம்ம குழந்தைய கெடுக்க வந்தவளே உடைய பொண்ணு சொல்லிக்கவே. ஐயோ இவளால இவங்க அப்பனே செத்துட்டாயா? அப்பா என்ன விட்டு போகாதீங்கப்பா. அப்பா என்ன விட்டு போங்கப்பா. வாக்கிங் தானே போயிட்டு இருக்கேன். அப்பா அதே பஞ்சு. எதே பஞ்சு? மூக்கல கோடை கட்சி சமையல் எண்ணெயில தூச்சி வச்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன ஒண்ணு 2 நாளா ஆஸ்பத்திரி பக்கமே காணும். நீ பேசாம வா. எந்தா நான் சம்பந்தம் ஆபரேஷன் பண்ணல. தவறி போய் என் வாட்ச் அவன் வயித்துல வச்சிட்டேன். ஐயோடா அത്ര വലിയ ஸ்ட்ராப் നിനക്ക് എവിടുന്ന് കിട്ടി? ஸ்ட்ராப்பா? പിന്നെ വയത്ത ചുറ്റി വാച്ച കിട്ടണമെന്നാ യാനയ്ക്ക് കോമൺ കിട്ടുന്ന மாதிரி பெரிய விஷயமாச்சே. வயித்துக்குள்ள வச்சிட்டேன் வாட்ச. ஐயோ பரவாயில்ல விடு. வயித்துக்குள்ள வாட்ச் இருக்கிறது நல்ல விஷயம் தான். டயத்துக்கு பசிக்கும். நம்மள சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இங்க வா. இந்த மேட்டர் நம்ம 2 பேர் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா இன்னொருத்தருக்கு தெரியுமே. யாருக்கு? அந்த வாட்ச்க்கு. அது பேச போதா? பேசாதானே பாடுமே. பாடுமா? துண்டு விக்குது. வக்கர தொண்ட. சரி ஏதோ நீ முதல்ல போன் பண்ணி அந்த ஆளை எப்படி இருக்குன்னு கேளு. கமல் மென்ஷன். மாலதி இருக்காரா? இப்ப அவங்க இல்ல. மாலதி நல்லா இருக்கியா? ஃபைன். அம்மா வீட்டுக்கு மாறிட்டேன். அவரே லாட்ஜுக்கு போயிட்டாரு. சாமாலா பாதியா பிரிச்சுக்கிட்டோம். ஓ பூஜாரியா? வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சப். இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஏன் என்ன உசுப்பெத்து தானே பாடின? என்ன அழ வச்சு பார்க்க ஆசைப்பட்டு தானே இந்த பாட்டு பாடின? ஏன்டி எல்லாரும் ஜானகி அது சுவாமி பாட்டு. ஆனா அந்த பாட்டு இவளுக்கு எப்படி தெரியும்? பாடுவாரு. ஐயோ ஆனந்த் பாடுவாரா? மரியக்குட்டி சம்பந்தம் சொல்லிருக்காரு. அவங்க அம்மா சொல்லி கொடுத்திருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு யார் சொன்னா? நீ போலீஸ்ல எப்ப சேர்ந்த? போலீஸ்க்கு யார் சொன்னா? உனக்கு என்னமோ ஆயிடுச்சு. உன்னை நாளைக்கு மீட் பண்றேன். இல்ல ஒருத்தரும் கண்டுபிடிக்க வேண்டாம். நீயே வாழ விட்டு உடனே போற. பாருங்க உட்கார். விழிக்க. ஹலோ சம்பந்தம் இருக்காரா? ஷூட்டிங் போயிட்டாருங்க. ஷூட்டிங் போயிருக்காரு. எங்கன்னு கேளு. எங்க? ஜெம் கிரானைட். ஹீரோ சார் ஒரு தடவை பாத்துங்க. சம்பந்தம் ரெடியா? ரெடி மாஸ்டர். ஸ்டார்ட் கேமரா. ரோலிங். ஆக்ஷன். அது வால்டை. அட பாவிமாவனே. யோ ஃபைட் முடிஞ்சன சீன் தான். டயலாக் சொல்லு பார்க்கலாம். ஒரு வாட்டி பாத்துக்கறேன் சார். யோ ஒரு பக்கம் டயலாக் கொடுத்தாங்க. ஒரே ஒரு வரி தானே சொல்லியா? அட பாவிமாவனே. சாதாரண வயித்து வலிக்காக இப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? அரஞ்சைய விரும்பு 60 சினம். ஏயா ஆத்திச்சூடி ஒப்பிக்கிற சோகமா சொல்லியா? திடீர்னு சோகனா எப்படி சார்? என்ன லெட்டர் போட்டா வர வைப்பாங்க. டைரக்டர் சொல்லி உனக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தேனே. என் மூஞ்சிய ஞாபகம் வச்சுக்க. சோகம் தன்னால வரண்டா. பாவி மவனே. சாதாரண வயித்து வலிக்கு போய் இப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? ஃபாலோ பண்ணு. அட பாவி மவனே. சாதாரண வயித்து வலிக்கு போய் தற்கொலை பண்ணிப்பியா?
அட பாவி மவனே. ஹலோ சம்பந்தம் எங்க இருக்கார்? அவர் இங்க இருக்காரு, மேல இருக்காரு. அட பாவி மவனே, சாதாரண வயித்தொலிக்கு போய் தற்கொலை பண்ணிப்பியா? தற்கொலையா? இல்லையா, தப்பா சொல்லிட்டேனா? அப்படிதானே இருக்கு. ஸ்டார்ட் கேமரா, ரோலிங், ஆக்ஷன். ஐயோ, வயித்துல வாட்ச் வச்சுட்டு தலைக்கீழ குதிக்கிறாரு. பரவாயில்ல, வாட்ச் வாய்க்குள்ள வந்தாரு, கீழே வந்துட்டு துப்பிடுவான். வா வா, அடுத்த போலாம். என்ன ஒன்னில மாஸ்டர் வாழ்ட்டு வர சொல்ல வயித்துல கிராச் ஆயிடுச்சு. ஐயோ, அதுக்கே ஐயோன்ற? ஐயோ இல்லையா? சரி கூப்பிடுவாங்களா? டேய் வாங்கடா வாங்கடா. கட் 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 கட். யார் யாது? அது எனக்கு தெரிஞ்சவங்க தான் மாஸ்டர். டேய் இறங்குங்கடா. என்ன யார் பாது? இங்க நாங்க பொம்பளைங்களையோ பிராணியோ வதிக்கலையே, நீங்க எதுக்கு வதிக்க வந்தீங்க? இல்ல இப்பதானே ஆபரேஷன் ஆச்சு, அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டீங்களே. உங்க ஆபரேஷன் எப்படியா பட்டதா இருந்தாலும் என் உடம்பு நல்லா எடுத்து உடனே வேலைக்கு வந்துட்டேன் நானு. வயித்து படுப்புல வண்டி அடிக்குதா? ஐயோ, நீ பாட்டு தானே கேட்கணும் வரங்குது. என்னது? ஒண்ணும் இல்ல. இல்ல, நான் ஷூட்டிங் எல்லாம் நிறுத்த வரல. ஒரு ஆபரேஷன் பண்ண டாக்டர் பேஷண்ட பாத்துட்டு போலாமேன்னு வந்தேன். அண்ணே காட்டுக்கண்ணே. சொம்மாறா, நான் என்ன வாஷிங் மிஷினா ஏர் கண்டிஷனா ஆஃப்டர் சேல் சர்வீஸ் பண்ண வந்துக்கிறீங்களா? டேய் காட்டு சொல்றா. ஏய் எல்லாரும் காட்டு. எனக்கு ஒண்டி அண்ணனுக்கு மட்டும் குறா. போவான் போவான் போவான். வா. என்ன பூவம் பூவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒருவேளை நாளைக்கே உங்களுக்கு வயித்து வலி வந்துச்சுன்னா கண்டிப்பா ஏன் ஹாஸ்பிடலுக்கே வரணும். வயித்து வலியா? எனக்கா? டேய் வயித்துல ஊத்துறா. என்ன இது, வயிறால மண்ணு போட்டியா? இல்ல சப்போஸ் வந்துச்சுன்னா? சப்போஸ் எல்லாம் வராது, எனக்கு ஒண்ணும் வராது. ஏன் தெரியுமா? ஷார்ட் ரெடினே. இல்ல இல்ல, ஒருவேளை வயித்து வலி வந்துச்சுன்னா நம்ம ஹாஸ்பிடல். ஊரு பூரா எல்லாருக்கும் மெட்ராஸ் ஆகி வந்தது, ஆனா அண்ணனுக்கு வரல. ஏன் தெரியுமா? ஏன்? அப்ப அவர் பாம்பேல இருந்தாரு. ஓ சி. சுக்காப்பி சம்பந்தம் தானே ஸ்பெஷலா போட்டுருக்கியா? ஓகே. தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வருமோ? என்ன சொடக்கு போட்டு மரியாதை இல்லாம கூப்பிடுற? நான் என்ன உனக்கு தம்பியா? எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்களே நான் தம்பின்னு தான் கூப்பிடுவேன். ஓஹோ, நான் கூட எனக்கு மனசுக்கு பிடிச்சவங்கள தங்கச்சி அப்படின்னு கூப்பிட மாட்டேன், கண்ணுன்னு தான் கூப்பிடுவேன். நோட்டி, இனி குடிக்க குறைச்சு வெள்ளம் தருமோ? தண்ணி கொடுத்தா என்ன தரும்? குடிச்சிட்டு கிளாஸ திருப்பி தரும். புரியுது. ஓடிப்பு. இந்தா பிஸ்லரி வாட்டர். சுக்கு அப்படி. ஈசஸ், சீக்கிரம் வா. உடனே வண்டி எடு, சீக்கிரம் ஆபரேஷன் ரெடி பண்ணணும். என்ன ஆந்தாலும் புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறானே. கிட்ட சொன்னா நீ சம்மதிக்க மாட்டேன்னு தெரிஞ்சு சம்பந்தம் குடிக்கிற சுக்கு அப்படி இவ்வளவு வயித்து வலி மாத்த போட்டேன். ப்ரூஃபன் அங்கோட்டு நோக்கு கண்டா. வாயை வச்சுன்னு கம்முன்னுறா. அண்ணே சுக்காப்பி. பகல் 3 மணிக்கு கொடுத்த மாத்திரை இன்னும் வேலை செய்யாமையா இருக்கும். மணி வேற 12 போகுது. நீங்க போனை வைக்கிறீங்களா? எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வரும். சூர்யா ஹாஸ்பிடல்ல இருந்து பேசுறாங்க மேடம். டியூட்டி டாக்டர் இன்னும் வரலையா? யாரோ ஒரு பேஷண்ட்டுக்கு கடுமையான வயித்து வலியா, இங்க அனுப்பி வைக்கவாங்கறாங்க. என்ன ப்ராப்ளம் பாரு, முதல்ல எக்ஸ்ரே எடுக்கட்டும். ஹலோ, பேஷண்ட் என்ன சாப்பிட்டார்? நான் பாவிங்க கடைசி அண்ணனுக்கு எங்க கையால சுக்கு காப்பி கொடுத்தேன். ஜானகி, இது நம்ம கேஸ். ஆஸ்பத்திரி மாறி போய். எக்ஸ்கியூஸ் மீ, அரை மணிக்கூர் நேரம் முன்பு வயித்து வலின்னு ஒரு பேஷண்ட் இவட அட்மிட் ஆனாங்களே. ஸ்டண்ட் பாட்டியா? டியூட்டி டாக்டர் எக்ஸ்ரே பார்த்துட்டு இருக்காரு. கர்த்தாவே, எக்ஸ்ரே எடுத்துட்டாங்களா? காட். அண்ணே, வயித்துல என்ன இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? என்ன இப்படி பாக்குறீங்க? அது ஏன்டா அழுவுற? இந்த நேரத்துல வந்துக்கிறாங்க, வாட்ச் பண்றேன். ஐயோ, வா போவோம், திருச்சி வா வா. எல்லாத்தையும் சொல்லிடுறேன். வானா, நீ எதுக்கு சும்மா சும்மா என் பின்னாடியே சுத்துறேன்னு கேக்குறேளா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த கையடே. பெரிய டாக்டர் காட்டி மேல என்ன செய்யறதுன்னு பார்க்கல. பெரிய டாக்டர் ரூம் எதுல? அந்த ரூம். சரி, உங்க இஷ்டம். பர்மிஷன் கொடுக்குறாங்க. வேணுன்னு எதுவும் பண்ணல, நம்புங்க. ஒரு வாரமா தூங்கல. ஏன்?
எல்லாம் உங்க நினைவுதான். உங்களுக்கு எதுவும் அட சரிங்க, கதவு இருக்குதாங்கட்டுன்னு போயிட்டேன். இந்த வரேன் டாக்டர். பாத்து. டேய், உங்க வயித்துல ஏதாவது ஆயிடுதா அப்ப தெரியும்டா. ஒரு நண்பனுக்கு பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்ன கைவிட்டுறாதீங்க. என்னங்க அது அபாண்டம் மாறுது. என் தைய செட்டு பண்ணி நீங்க பிடிச்சிக்கின்னு எனக்கு வேற திக்குது. என் எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு. எல்லாரும் பாக்குறா. கொஞ்சம் அப்படி வரேளா ப்ளீஸ். நடந்த உண்மை எல்லாம் சொல்லிடுறேன். ஆக்சுவலா சொல்லாத. என்னத்த சொல்லாதன்ற நீ? இல்ல மணி சுக்கு காப்பி பிடிச்சு வயித்து வலி வந்து எக்ஸ்ரே எடுத்தாங்கல்ல, அந்த எக்ஸ்ரேல மணி வயித்துல நாக்குப்பூச்சி இருக்கிற விஷயம் நீங்க தெரிஞ்சு பயப்படுவீங்களோ நினைச்சுதான் நான் அங்கன പറഞ്ഞു. ஒன்னும் பாரிய தேவையில்லை அண்ணா கையே. எனக்கு தெரியும் முடிச்சாமிக்க. ஏன்டா ஒரு நாளைக்கு 3 சினிமா கம்பெனில வேலை பார்த்து 3 பேட் ஆவாங்க பரவாயில்ல. 3 கம்பெனி டிஃபன் வாங்கி தின்னுட்டு 10வது என் கூட 6 சுக்கு காப்பி வர குடிச்சுக்கிறான். 7ண்ணே. பின்ன நாக்கு பூச்சி வராதீங்க. அது சரி, நீங்க உள்ள பெரிய டாக்டர் நாக்கு பூச்சிக்கு அழுவுறீங்களா? இல்ல, எனக்கு இன்னும் வேலை வரல. புழு வந்துருச்சா? வெளியே வரலப்பா. ஓ, வெளியே வரலன்றீங்களா? ஆமா. மதி பூவாம் ஏசே நட்டு அங்கேயே கேட்கணும்னு இருந்தா இவங்க புறப்பட்டு சொல்லலாம். நீ பூவான்றியா? நீ என்ன அவங்களுக்கு ஆறுனா? ஐயோ, பூவான்னா மலையாளத்துல போலான்னு அர்த்தம். அப்ப ஆறுனு கண்டுபிடிச்சது மலையாளின்ற? ஐயோ கர்த்தாவே. அவரா? நம்ம என்ன பண்ண போறோம் கனகா? முகூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா. இந்த உலகத்துல நட்பை காப்பாத்துல நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி 2க்கு அப்புறம் 3 தானே வரும்? தெரியுதுல, இப்போ மூடிட்டு உட்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டுல பேதி மாதிரியே கலக்குறோம். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அடா பாவி, ஏன்டா உடைச்ச? இதெல்லாம் தான் நம்ம எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பார், வெங்கியோட அப்பா எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும் போது நான் சேரை பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்ங்கிறதுனால கீழே விழுந்தோன்னு போட்டுன்னு போயிருவார். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்று. எப்படி என் பிளான்? சௌக்கியமா இருக்கீங்களா? ஒண்ணு சேர எடு இல்ல போடு. அதை எடுத்து போடு. நல்லா வேணும். நிறுத்துக்கலாம். இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அடுத்த பிளான் என்ன? பிளான் சி என்கிட்ட இருக்கே. சூப்பர்டா. அத்திட்டோ காலி காணுங்க. யாரும் கவலைப்படாதீங்க, யாரும் பாதப்பட வேணாம். என்கிட்ட இன்னொரு தாலி இருக்கு. கட்டினாலும் ஹலோ ஹலோ, நான் தான். என்னாச்சு? சொன்ன மேட்டர் முடிச்சிட்டீங்களா? ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இனிமே அவன் என் பின்னாடி வரமாட்டான்ல? டேய், என்னடா இந்த போன்ல ஸ்பீக்கர் அவுட் இருக்கு? தல, ஸ்பீக்கர் போன்ல அவுட் இல்ல, உனக்கு தான் அவுட் நினைக்கிறேன். ஹலோ ஹலோ செல்லுக்குடி. மாமா பரவாயில்ல, உட்காருங்க. மரியாதை மனசுல மட்டும் இருந்தா போதும். ஆர்டர் மேம். 2 coffee please. ஓகே மேம்.
சார் உங்களை நம்பி வந்த நல்ல சான்ஸும் விட்டேன். அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு வச்சுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே புரியலடா. ட்ரஸ்ட் மீ, ஐ அம் PhD in that. டெஃபினட்டா இப்ப கூப்பிடுவா பார். அப்படி மட்டும் ஃபோன் பண்ணலன்னா உங்க ஃபிகர்ல ஒண்ணு எனக்கு தரீங்களா? நடு ரோட்ல செருப்படி வாங்க தயாரா இருக்கியா? சார் அவதான் சார் பொண்ணு. டெலிபதி எவ்வளவு பாஸ்டா ஒர்க் பண்ணிட்டு பத்தியா? பேசு பேசு பேசு. ஹலோ 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 ஹலோ. ஓ ஷிட். வேற வழி இல்ல, பேசாம அவனுங்கிட்ட சொல்லிட்டேன் நீ லவ் பண்றேன்னு. சான்ஸே இல்ல சார், அவனுக்கு ஒத்துக்கவே மாட்டானுங்க. அப்ப தீபிகா கிட்ட போட்டு கொடுத்துட வேண்டியதானே? 3 பேருக்கு மூளை வளர்ச்சி கம்மின்னு. சார் என் ஃப்ரெண்ட்ஸ் பத்தி தப்பா பேசாதீங்க. டேய், லவ்க்காக மாமங்கார சண்டையை பாத்துருக்கேன், பேரண்ட்ஸ் ஒத்துக்காதத பாத்துருக்கேன், ஊர் சண்டையை பாத்துருக்கேன், ஏன் ஜாதி கலவரத்தையே பாத்துருக்கேன். ஆனா ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்க லவ் பிரிக்கிறத இப்பதானே நான் பாக்குறேன். சரி அது விடுங்க சார், நான் ஊருக்கு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது நல்ல ஐடியா கொடுங்களேன். பேசாம பால்ல தூக்கு மாத்திரை போட்டு கொடுத்துறேன். அடுத்த நாள் எந்திரிக்க மாட்டாங்களா? அதுவும் சரிதான். அப்ப 10 மாத்திரை போட்டு ஒன்னா கொடுத்துரு சார். ஓ, அது மர்டர். வர உங்க ஐடியா எல்லாம் ரொம்ப மொக்கையா இருக்கு. பேசாம மாடியில இருந்து கீழே விழுந்து ஒரு லெக் உடைச்சுக்க, இங்கே தங்கிடலாம். யாரு? நானு காலை உடைச்சுக்கணும். ஆமாப்பா, கால் முக்கியமா காதல் முக்கியமா? நான் கால் உடைச்சுக்கிட்டா தீபிகாவை யார் போய் பாக்குறது? அதுவும் கரெக்டா இல்ல. பேசாம நீங்க கால் உடைச்சுங்களேன், உங்களை பாத்துக்கிற மாதிரி நான் இங்கே இருந்துடுறேன். நான் எப்படி வாசு? இங்க இருந்து குச்சி தான் சார், நீங்க சொன்னீங்களே. ப்ளீஸ் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். என்ன வாசு இவ்வளவு சீரியஸா? விளையாட்டுக்கு சொன்னமா? நல்ல ஐடியா இருக்கு சார், எனக்கா ஒரே ஒரு வாட்டி குதிங்க சார். வாசு அந்த மாதிரி பார்க்காத வாசு, எனக்கு பயமா இருக்கு வாசு. ஹாஸ்பிடல் செலவெல்லாம் நானே பாத்துறேன் சார். ப்ளீஸ் பிஹேவியர் ப்ளீஸ் சார். நோ டோன்ட். சார் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வாசு மாடியில தள்ளி விட்டாடா. என்னடா சொல்றாரு? வாசு தான் என்ன கஷ்டப்பட்டு காப்பாத்தினான்னு சொல்றாரா? ஆமா சார், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒன்னா வாசு உயிரே கொடுப்பான். நம்பாதீங்கடா, எல்லாரும் கொலை பண்ண கொலகார பாவி. இப்ப என்னடா சொல்றாரு? இல்லடா, நீங்க எல்லாம் ஊருக்கு போங்க, வாசு மட்டும் இங்க இருந்து என்ன பாத்துப்பான்னு சொல்றாரு. அதெல்லாம் முடியாது, அவர் நர்ஸ் பாத்துப்பாங்க, நீ எங்க கூட கிளம்பா. ஆவண்ட மச்சான் பாரா எப்படி கெஞ்சுறாரு. என்ன விட்டா வேற யாரா இருக்காங்க? நீங்க இந்த பஸ்ல போயிடுங்க, இவருக்கு சரியான உடனே நான் அடுத்த பஸ்ல வந்துடுறேன். சரி, ஆனா சீக்கிரம் வந்துரு, நிறைய வேலை இருக்கு. ஓகேடா. மரியா மரியா. ஹலோ, எங்க இருக்க வாசு? என்னாச்சு? ஏன் நைட்ல இருந்து போன் எடுக்க மாட்டேங்கிற? எத்தனை தடவை ட்ரை பண்ணேன் தெரியுமா? சாரி 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 சாரி, என் ரூம்மேட் நெல்சன் இருக்கார்ல, அவனை தெரியாம மாடியில இருந்து தடிக்க விட்டாரு. அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்ததுல போன் ஆன்சர் பண்ண முடியல. இப்ப கூட ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். என்ன ஹாஸ்பிட்டல்? காமாட்சி ஹாஸ்பிட்டல். நம்ம பஸ் டிக்கெட் வாசிக்கிட்டு இருக்குடா. அடா பாவி, அண்ணே ஆட்டோ தூக்குங்க. ரொமான்ஸ் பண்றதுக்கு ஒரு இடமே கிடைக்கலையா? இவ்வளவு இடம் இருக்கு, போய் ஹாஸ்பிட்டல் வச்சு பண்ணிட்டு இருக்க. காதலுக்கெல்லாம் இடமா முக்கியம். பீச்சில் சுண்டல் வைக்கிற 3 பேர் வரணும். நம்ம
நம்மளே நினைச்சாலும் வாசுவை விட்டு பிரிய முடியல போறேன். நாம யாரு? நான் தான் அதான் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த கரகாட்டம் சார் சும்மா இருங்க சார். நோய் நோய் நோயின்ட்டு. அவருக்கு வலிக்குது போல இருக்கு, என்னன்னு போய் கேளு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஜாலியா இருக்கு பார்த்தோம், பொருட்களா இருக்குன்னு. சரி ஓகே கேளு, நம்ம வெளில போலாம். I have a surprise for you. Bye. வாசு, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க உன்னை பாத்துட்டானுங்கடா. வாசு கிளம்பி ரொம்ப நேரம் ஆச்சு. அது அடைச்சிருந்த வார்த்தைடா, அடப்படுத்தோன்னு வெளில வருது. யார் அந்த பொண்ணு? எனக்கு தெரியாது. அப்போ இந்த தற்கொலை முயற்சி, ஹாஸ்பிட்டலு, மாவு கட்டு இதெல்லாம் வாசுவை இங்க தங்க வைக்கிறதுக்கான நாடகம் தானே? அப்போ ஹாஸ்பிட்டல்ல ரூம் போட்டு டாக்டருக்கு லஞ்சம் கொடுத்து வாசுடா மச்சான் ஊருக்கு போல. நம்ம பட்டாபிக்கு என்னாச்சு? நீயே போய் பாடுறா. டாக்டர் கால் சரியாகிற வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதான் இங்கேயே தங்கி கால் சரியான கிளம்பிடலான்னு வந்துட்டோம். எவ்வளவு நாள் ஆகும்? அது பிரிக்கிறத பொறுத்துடா. பிரிக்கிறது கால் கட்ட பிரிக்கிறத பொறுத்துடா. காலையில் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம். எங்கடா போயிருந்த? அது ஆபீஸ் போயிருந்தேன். அப்ப நெல்சனை பாத்துக்கணும்னு சொன்னேன். அதான் போய் லீவ் சொல்லிட்டு மேடம் கிட்ட ஹலோ மேடம் அவன் தானே மேடம் வராத கால் அட்டன் பண்ணி பேசுறான் பாத்தியா? என்னதான் பண்றான்னு பாப்போம். சரி நீ ஓவர் ஆக்ட் பண்ணி கெடுத்துறாத. என்ன ஆபீஸ்னு வருது? ஹலோ குட் மார்னிங். அதுக்குள்ள குட் மார்னிங்கா? நைட் தூக்கமே வரல தெரியுமா? ஏன் நைட் சரக்கு அடிக்கலையா? உன் கூடவே இருக்கணும் போல இருக்கு. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் சொல்லு. என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? முத்தம் கொடுப்பேன். அப்புறம் காதை கடிப்பேன். அப்புறம் கட்டி பிடிச்சி சும்மா மேடம் சொல்லுங்க மேடம். ஓகே வந்துடுறேன் மேடம் கண்டிப்பா. என்ன மேடம் பண்றது, நம்ம கடமையை நம்ம செஞ்சுதான் ஆகணும். அக்கா வந்துடுறேன் மேடம், காலை கண்டிப்பா வந்துடுறேன். ஓகே 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 ஓகே. என்னடா வாசு இந்த நேரத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ஆபீஸ்டா, ஒரு இம்பார்ட்டன்ட் கிளைண்ட் மீட்டிங் பத்தி பேசிட்டு இருந்தோம். பாரு ஆபீஸ். படுறா, தூக்கம் வருது. நாளைக்கு காலை நிறைய வேலை இருக்குல்ல. நல்லா இருக்குடா. டேய் வாசு, தீபிகா வந்திருக்கா பாருடா. தீபிகா எங்கடா? தீபிகா படுக்கணும் என்ன வீட்டுக்கு வருவாளா? டிவில வந்திருக்கா பாருடா.
தீபிகா படுக்கணியா? அவன்டா வாசு என் வந்து போயிட்டான். நீ போ மச்சான், வேற யாராவது வந்தா சொல்லி அனுப்புறான். பேட்டரி தெரிஞ்சு போச்சா? காதலன் வெட்டி கொலை, காதலி தப்பி ஓட்டம், நண்பனின் காதலி நமக்கும் காதலி என்று நாடோடிகள் செய்யும் தப்பி ஓடி திருமணம். எனக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. பாஸ் இங்க பாரு, எடுத்து பாம்பு. ஆமா, 2 தலை இருக்கு. என்னடா மீச போச்சுடா. எப்படா மச்சான் ஆபீஸ்டா. ஹலோ, எஸ் மேடம். மேடம் சொல்லுங்க மேடம். என்ன மேடம் மேடம்னு உளறிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, சும்மா இரு. இருந்தா என்ன இப்போ? நம்ம லவ் பத்தி ஒன்னும் சொல்ல அவங்க கிட்ட. சரி ஓகே, ஐநாக்ஸ்ல 12 o'clock ஷோ. சீக்கிரம் வந்துரு. படத்துக்கா? எஸ் மேடம். படத்துக்கு போறானா? ஷூர் ஷூர், தேங்க் யூ மேடம். அவசரமா போகணும்டா. டேய் எனக்கும் தாண்டா அவசரம். டேய் போடா. நான் ஆபீஸ் போறேன். டேய் டைம் ஆச்சுடா. டேய் நான் ஆய் பண்ணுடா. டேய் டேய் இல்லடா, நீ பண்ணுமா? போ, ரெடி பண்ணி சேர்த்து போங்க. பாவண்டா, போய் 2 நாள் ஆகும். போய் தொலைங்கடா. ஆச்சாடா. டேய் வாசு, இப்போ வேணா போய் குளிடா. டேய் பத்திர பனியா கிச்சு. ஓகே டன். டேய் தண்ணி வரல, மேட்டர் போடுங்கடா. என்னடா சொல்ற? அப்ப அத மோட்டர் போடுங்கடா. ஆஹா, கரண்ட் போயிடுச்சு. ஐயோ டேய், அந்த வாட்டர் கேனையாவது எடுத்துட்டு வாங்கடா. டேய் என்ன மச்சி? டேய் குடு. டேய் வரடா குடி. தண்ணி குடிக்கிற தண்ணி மாட்டி. ஐயோ இப்போ நான் எப்படி குளிப்பேன்? கொஞ்சம் தண்ணிடா. ஐயோ டைம் வேற ஆகுது. இது தண்ணி குடிக்கல இல்ல. எங்க வண்டி சஃபேர் காணோம். இங்கதானே வச்சேன். ஐயோ லேட் ஆகுதே. இதுவாலே இங்கதான் நிமிச்சு. ஐயோ என்னடா தேடுற? டேய் வண்டி சாவி பாத்தீங்களாடா? தோ இருக்கு பாரு. எங்க எங்க? இங்க. டேய் சுவரா, பலறது உங்களுக்கு வர நேரம் இல்ல. தேடி கொடுங்கடா டேய். டேய் வாசு, சாவி கட்டில் கடியில இருக்கு பாருடா. அப்படியா? இந்த வந்துட்டேன். எங்க எங்கயா? கடிச்சிச்சுடா மச்சான். பாருங்க எப்படி அடிச்சு.
டேய் அதான் கோயிலுக்கு ஊற வச்சிருக்கேன்டா. இது போடுங்க மச்சி, சூப்பரா இருக்கும். இது கரெக்டா இருக்குமா? செம்மையா இருக்கும். ஓம் லவ் புட்டுக்கணுமா நமஹ. போதும் போதும் போதும், மூடு மூடு மூடு, மனத்துல மனத்துல. மச்சி சான்ஸே இல்லடா, செம்மையா இருக்கு. அப்புறம் உனக்குனே எடுத்த செம்ம இருக்குடா. என்னடா சூப்பரா இருக்கு. போலாமா? சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இந்த படத்துல இல்ல, வேற படத்துக்கு போலாம். சொன்னீங்க சாரி மேம். என்னடா ரொம்ப சோகமாயிட்டானா? ஆமாண்டா. சந்தோஷப்படுத்துமா? பாப்பாரு மச்சான், நம்ம எல்லாம் ஊருக்கு கிளம்புவாடா. எப்படா போவோம்? காலையில டிஃபன் சாப்பிட்டு கிளம்பிடலாம்டா. வேணாம்டா, இப்பவே போலாம்டா. ஏய், இப்பவே வா. இப்போ டிக்கெட் கிடைக்குமான்னு தெரியலடா. பஸ்லயா ட்ரெயின்லயா? எதுல போலாம்னு சொல்லுங்கடா. ட்ரெயின்ல, பஸ்ல. டேய் ட்ரெயின்லடா, பஸ்லடா. ட்ரெயின்ல, பஸ்ல. ட்ரெயின்ல, பஸ்ல. சரி, எதுல டிக்கெட் இருக்கோ அதுல போலாம். ஓகே. ஆனா எப்ப போலாம்? காலையில. இப்போ காலையில. டேய் இப்பவே காலையில. இப்பவே காலையில. இப்பவே காலையில. இப்பவே. விடுடா விடுடா, ஒரு சீட்டு குளிக்கு போடுவோம். அதுல என்ன வருதோ அதுபடி போவோம். சூப்பர் ஐடியா. கல்யாணம் ஒரு பேப்பர் எடு. எடுத்தியா? பேப்பர் இந்தா. டேய் பட்டா டக்குன்னு ஒரு பேனா குடுறா. பேனா இந்தா. பேப்பர் நாளா கிழி. கிழிச்சாச்சு. எழுது. எழுதியாச்சு. குளிக்கு போட வெற்றியானது. டேய் பட்டா ஒரு சீட் எடுறா. ஏ இப்பவே இப்பவே. சரி ஓகேடா. இப்பவே இப்பவே. வாசுட்ட சொல்லிட்டு கிளம்புவாடா. ஓகேடா. வாசு மச்சான், நாங்க ஊருக்கு கிளம்பலாம்னு இருக்கோம்டா. ஏன்டா அதுக்குள்ள ஒரு 10 days இருந்துட்டு போங்கடா. ஓ சரி. ஒரு நிமிஷம். வாசு வாசு வாசு. மயிலாட் குற்றவாளி கொண்டு நிற்கும் வாசு அவரது நண்பர்களுக்கு துரோகம் செய்திருக்கிறார். காதலே செய்ய மாட்டேன் என்று சத்தியம் செய்துவிட்டு காதல் செய்திருக்கிறார். அவரது ரூம்மேட்டான நெல்சன் இதற்கு சில பல ஐடியாக்களை சொல்லிக் கொடுத்து ஒரு பிஞ்சு மனதில் கூட நெஞ்சை விதைத்திருக்கிறார். அப்ஜெக்ஷன் மை லார்ட். ஒரு வயதுக்கு வந்த வாலிபனை கடந்த 10 வருட காலமாக காதலிக்க விடாமல் கலங்கடித்திருக்கிறார். அவரது தோட்டத்தில் பூத்த காதல் பூக்களை பறிக்க விடாமல் செய்திருக்கிறார்கள். அது என்ன பூ? குஷ்புவா? நோ மை லார்ட், உண்மையாக சொல்ல போனால் அது ஒரு தெய்வீக பூ. ஆகவே அந்த பூக்களை பறித்து அவருக்கு பூஜை செய்ய கத்துக் கொடுத்திருக்கிறார் அவரது ரூம்மேட் நெல்சன். அதற்கு அவர் தோட்டத்தில் பூவை பறித்திருக்க வேண்டும் யுவர் ஆனர். அவர் பூ வாடி போட்டா என்னமோ. தவாலி என்று கூட நான் பார்க்க மாட்டேன் மை லார்ட். சுடு தண்ணீர் ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். ஆர்டர் பண்ணியாச்சு யுவர் ஆனர். மத்தியானம் மட்டன் பிரியாணி. ஆகவே குற்றவாளி கூண்டில் நிற்கும் எனது கட்சிக்காரர் வாசு ஒரு நிரபராதி என்றும் அவருக்கு பெண் வாசனையே இல்லாமல் அடித்த அவரது நண்பர்களுக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் மை லார்ட். அதற்கு சட்டத்தில் துளி கூட இடமில்லை. என்ன மிஸ்டர் வாசு, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏமாத்தீங்களா? லவ் பண்ணீங்களா? ஆமா ஆமா ஆமா. குற்றத்தை வாசுவே ஒப்புக்கொண்டதாலும் எதிர்த்தரப்பு வக்கீல் மொக்கையாக வாதாடி இருப்பதாலும் வாசுவுக்கு 500 ரூபாய் அபராதமும் அதை செய்ய தூண்டிய நெல்சனுக்கு தூக்கு தண்டனையும் விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது.
வாசு, நீ லவ் பண்ற மேட்ரு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தெரிஞ்சு போச்சுடா. அவனுக்கு தெரியாத மாதிரி நடிக்கிறானுங்க, பார்த்து நடந்தது. ஐயோ தீபிகா, கால் வலிக்குது. எவ்வளவு நிக்கிறது? நில்லுடா, இன்னும் ஹாஃப் அன் அப்படியே நில்லு. அதான் உனக்கு பனிஷ்மெண்ட். இதுக்காக தான் நான் காலைல ஓடி வந்தேன் ஒண்ணு பாக்க. பின்ன கட்டி புடிச்சு முத்தம் கொடுப்பேன்னு நினைச்சியா? ஆமா, என்ன? ஒண்ணும் இல்ல. என்னடா இது? டாட்டூ மிஷின். வாசு நெஞ்சில காயத்ரின்னு பச்சை குத்திட்டா புரிஞ்சு போச்சு. நம்ம வெங்கிட்ட மாட்டி விட போறோம். தீபிகாட்ட மாட்டி விட போறோம். வாசு எந்த ரூம்ல தூங்குறான்? இந்த ரூம்ல. உள்ள போய் பாருங்கடா. ஓகே பாஸ். இந்த ரூம்ல. கலக்கிற மச்சான். சும்மா என்ன ஸ்ப்ரே வேலை செய்யல? டூப்ளிகேட்டா? இல்லையே. வாசனை அடிக்க நினைச்சேன்டா. போய் குளோரோஃபார்ம் எடுத்துடா. இந்தா பிளக்க சொல்லு. ஓகே, போர்வேடு. நான் குத்துறேன்டா. சரி, இந்தா குத்து. தமிழ்ல இங்கிலீஷ்லயா? தமிழ்ல. லெஃப்டா ரைட்டா? லெஃப்ட்ல. மேலையா கீழே? கீழே. நெஞ்சிலடா. ஐயோ, ஒரு எழுத்து போட்டனே. ஐயோ, சரி பரவாயில்ல, முதல்ல கொடு. ஓகே. ஏன்டா லெஃப்ட் ஹேண்ட்ல குத்துறேன்? கையெழுத்து கண்டுபிடிச்சிட்டானா? வாசு, what are you doing? தானே கேக்குறாங்க. ஐயோ, சேர் பண்றாங்க. ஓ, சேர் பண்றாங்க. Sorry guys. It's okay. Thank you. போடா. என்ன ஆர்டர் பண்ண? வாசல் தூக்குது. Idiot. மூடியே ஸ்பாயில் பண்ணிட்டான். சரி விடு. அவன வேணும்ட்டே பண்ணா. அவனெல்லாம் சும்மா விடக்கூடாது வாசு. வேலை கிட்ட தூக்கு. ஐயோ வாசு, உன் ஷர்ட் பாரு ஃபுல்லா ஸ்பாயில் ஆயிடுச்சு. பரவாயில்ல விடு, வாஷ் பண்ணிக்கலாம். அதுல என்ன இருக்கு? நீ ஷர்ட் காட்டு, அவனே வாஷ் பண்ணி எடுத்துட்டு வர சொல்லுவோம். வேணாம் ப்ளீஸ், வெக்கமா இருக்கு. தீபிகா, ஓவரா சீன் போடு. ப்ளீஸ் தீபிகா. நெக்ஸ்ட் டைம் யாரா வந்துற போறாங்க. காட்டா டி. ரெடி அண்ணா ஸ்குவாட் செஞ்சுரு. பாடி காட்ட மாட்டேன். திரும்ப. வேணாம். ஐயோ. I'll never ever see your face. Enough. இருந்த ஒரே நேபாள் கிளி, அதுவும் பறந்து போகுது. எவன்டா இங்க வந்து பச்சைய கூத்துனா? ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். நான் போய் ஷர்ட் என்னாச்சுன்னு பார்த்துட்டு வரேன் வாசு. நான் மாட்டினியா? மச்சான் அது வந்து மச்சான் சாரிடா.
நானே உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தேன். சும்மா ஃப்ரெண்ட்லியா தான் பழகிட்டு இருக்கேன், மத்தபடி ஒண்ணும் இல்ல. உங்களை கேட்காம லவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்டா. இப்ப கூட உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க, விட்டுறேன். பிடிக்கல விட்டுரு. கஷ்டப்பட்டு கரெக்ட் பண்ணிருக்கேன்டா, கொஞ்சம் கருணை காட்டுங்கடா. முடியாது மச்சான், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணிட்டேன்டா, ப்ளீஸ்டா. அப்ப எங்கள்கிட்ட பண்ண சத்தியம் எங்களோட அந்த பொண்ணு முக்கியமா போயிட்டல? அப்படிலாம் இல்லடா. அப்ப நம்ம சத்தியத்தை மீறி ஏன்டா லவ் பண்ண? ஏன்டா இன்னும் அதே புடிச்சு தொங்கிட்டு இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பும் கல்யாணத்துக்கு என்னடா சம்பந்தம்? கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னால எங்களோட ஊர் சுத்த முடியுமாடா? இல்ல நைட் சரக்கு அடிக்க முடியுமா? செகண்ட் ஷோ சினிமா போக முடியுமா? ஒரே பொருளுக்குள்ள ஒண்ணா தூங்க முடியுமா? நைட்டு 12 மணிக்கு டிபிஎஸ்ல பரோட்டா சாப்பிட முடியுமா? இல்ல காலையில 4 மணிக்கு ஐயப்பன்ல சூட பொங்கல் சாப்பிட முடியுமா? உங்களூர் மேட்டராடா. வேணா அந்த பொண்ணு கிட்ட பேசி பண்ணித்தர சொல்றேன்டா. பேசி பண்ணிக்க எதுனா கார்டு இல்லைங்க. கல்யாணம் ஒன்ஸ் பண்ணிட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே சேர முடியாது. டேய் மச்சான், கல்யாணம் பண்ணிக்கலன்னா கடைசி வரைக்கும் கஷ்டம்டா. எல்லாருக்கும் ஒரு பொண்ணு தேவைடா. எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கலாம்டா. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணுமே. தனித்தனியாடா. அப்ப சரி வராது, சரி வராது. உங்களெல்லாம் திருத்தவே முடியாதுடா. டேய் மச்சான், என் லவ்க்கு மட்டும் நீங்க ஒத்துக்கல, அப்புறம் நான் தூக்க மாட்டி செத்துறேன்டா. நாங்க வேணா 1 2 3 சொல்லட்டுமா? புரியுறியா? 1 2 3. டேய், உங்களுக்கு எல்லாம் இறக்கமே இல்லையாடா? டேய் சவுண்டேடா. என்ன பண்றான்? ஹவா 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 ஹவா. இது வேலைக்காக என்ன பண்றது? கர்த்தர் உன்னை காப்பாத்திட்டாரா? மயக்கம் வந்தாடா. என்னடா பாசு இப்படி பண்ணிட்டான்? பேசாம இந்த லவ்ல என்னதான் இருக்குன்னு நம்மளும் லவ் பண்ணி பாத்துக்கலாமா? டேய் பட்டாவி, லவ்ல என்ன இருக்குன்னு அவனுக்கு புரிய விடா. பார்த்தல, லவ் பண்ணா இப்படிதான் கொமட்டிட்டு வரும். இப்ப என்ன பண்றது? வாசுவை மாத்த முடியாதா? இவனை மாத்த முடியலன்னா என்ன, அவளை மாத்தும். ஏன்டா உலக தப்பா பேசினா தலையை எடுத்துருவாங்கடா. பரவாயில்ல, தப்பா பேசினா தலையை எடுப்பாங்க. நான் சின்ன நல்லதுக்கு தான் சொல்றேன். இது என்னடா புது பெர்ஃபார்மன்ஸா இருக்கு? நீ எந்த நல்லதுக்கும் சொல்ல வேண்டாம், பேசாம மூடிக்கிட்டு சும்மா இரு. ஐயா ஐயா, என்னடா நல்லது? அது ஒண்ணும் இல்ல. சும்மா இரு, அவன் பேசட்டும். சொல்லு சார், உங்க தங்கச்சி பொண்ண மருமகள் ஆகிக்கிட்டா உங்களுக்கு எவ்வளவு சொத்து கிடைக்கும்? என்ன ஏகா ஐயா கிணத்தனமா இப்படி ஒரு கேள்வியை கேக்குறான்? டேய், 100 கோடி ரூபாய் சொத்து கிடைக்கும். அவ்வளவும் அமெரிக்கா டாலர். அவன் ஏதோ தெரியாம சொல்ல. தெரியாம பேசலாமா? தெரிஞ்சுதான் பேசுறேன் சார். கேவலம் 100 சார், கேவலம் 100 கோடி ரூபாய்க்காக நீங்க உங்க அண்ணன் கூட போட்டி போடுறீங்க. இதே 500 கோடி ரூபாய் சொத்து இருக்கிற இடத்துல சம்பந்தம் பண்ணா நீங்க உங்க அண்ணனை ஜெயிச்சு காட்டினதானே அர்த்தம். ஏகா ஐயா, இவனுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கா? ஐயா, காலாவதியான மருந்து எதையோ காலையில குடிச்சிட்டான் போல இருக்கு, உளறிக்கிட்டே இருக்கான். நீங்க இதை பெருசுபடுத்தாதீங்க ஐயா. சரி 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 சரிடா, நீ சொல்றது நியாயம்னே வச்சுக்குவோம். 500 கோடி ரூபாய் சம்பந்தத்துக்கு எங்கடா போறது? அப்படி கேளுங்க சார். அமெரிக்கால உங்க தங்கச்சி வீட்டுக்காரர் மட்டும் கோடீஸ்வரர் கிடையாது, அவரை விட சொத்து இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. என்ன மாமா, நம்ம வாஷிங்டன் வெற்றிவேல் சார் பத்தி சொல்லல? என்னது வாஷிங் மிஷின் வச்சிர வேலுவா?
ஆமா வாஷிங்டன் வெற்றிவேலு ஜென்டில்மேன் சார். அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட ஒரு 2 மாடு, ஒரு ஆடு, ஒரு கோடி கணக்கான சொத்து இருக்கு ஐயா. ஒரு 500 கோடி தேருங்க ஐயா. தேரும்ல? அவர் பொண்ணு பத்தி சொல்லுங்க. எந்த பொண்ணு? அந்த பொண்ணு சம்பந்தம். அந்த பொண்ணு ஒரு டைப்பா இருக்குமே. இல்ல டைப் ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் கம்ப்யூட்டர். அது கூட சம்பந்தம் பாக்குறாங்களே? ஆமா பாக்குறேன். அவரை பத்தி சொல்லுங்க. எவரை பத்தி? எவரை பத்தியா? நம்ம சின்னையா தங்கராசையா பத்தி சொல்லுங்க. தங்கராசா? என்ன தங்கராசா? அவருக்கு என்ன குறைச்சல்? அவருக்கு குறைச்சல் நான் சொல்லவே இல்லையப்பா. என்ன மாமா உங்ககிட்ட அவங்க மாப்பிள்ள பாக்குற பொறுப்பை படிச்சிருக்காங்க? ஆமா படிச்சிருக்காங்க. என்னடா அதுக்கு? என்ன இப்ப அதுக்கு என்னன்னு கேக்குறீங்க? பின்ன வேற என்னடா கேட்கணும்? ஸ்கிரிப்ட் இல்லாம கூட்டு விட்டியடா. என்ன மாமா அவங்க அமெரிக்கால இருந்து இந்திய கலாச்சாரப்படிதான் ஒரு பையன் வேணும்னு இங்க வராங்களே. வராங்களா? வராங்க வராங்க. அந்த பொறுப்பெல்லாம் கூட உங்ககிட்ட தானே படிச்சிருக்காங்க. எந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்? பொறுப்பெல்லாம் என்கிட்டதான் ஒப்படைச்சிருக்காங்க. ஐயா நீ இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. எனக்கே இப்பதான் தெரியும். ஐயா டேய் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இந்த 500 கோடி வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை எனக்கு பேசி முடிச்சிடும். அதை விட 300 கோடியில கிரைண்டர் கிரிஜா 200 குறையுது இல்ல ஐயா. வாஷிங்டன் வெற்றிவேலு சம்பந்தத்தை மட்டும் பேசி முடிச்சிடு. புரியுதா? எனக்கு புரியுதுங்க. உனக்கு புரிஞ்சதில்ல? இவனுக்கு புரிய வை. இந்த சம்பந்தம் மட்டும் உறுதியாகல உன்ற மாமா உடம்புல அது இருக்காது. ஐயோ தலை. அப்பா அப்பா வாங்க மாமா வாங்க. ஒண்ணு இல்ல வாங்க. வெளியே போடா. ஏண்டா சோத்துக்கே கஷ்டப்படுறியன்னு உன்னை என் வீட்டுல தங்க வச்சு ஒரு வேலையை வாங்கி கொடுத்தா அந்த 2 தடி எங்க கிட்ட என்னைய மாட்டி விட பாக்குறியா? இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. பொட்டியை தூக்கிட்டு கிளம்புடா. என்ன சார் தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ண நான் கேக்குறேன். என்னங்க யாரோ வாஷிங்டன் வெற்றிவேலா காலையில இருந்து நிறைய தடவை போன் பண்ணிட்டாங்க. ஏதோ உங்க பொண்ணு கல்யாண விஷயமா நம்ம ஊருக்கு வராங்களாமா. உங்ககிட்ட சொல்லி கெஸ்ட் ஹவுஸ் புக் பண்ண சொன்னாங்க. சொல்ல மறந்துட்டேன். இப்ப என்ன சார் சொல்றீங்க? அவங்க யாருன்னே தெரியாம தான் அவங்க பேரை நீங்க கரெக்டா சொன்னீங்களா? இல்ல நீங்க யாருன்னு தெரியாம உங்களுக்கு போன் பண்ணாங்களா? கன்ஃபியூஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் தி லூஸ் மோஷன். அவ்வளவா சார் பிரச்சனை? இல்லப்பா நான் குழப்பத்துல இருக்கேன்னு சொல்றேன். ஒரு குழப்பம் இல்ல சார். இதுக்கு பேர் தான் சப்கான்ஷியஸ் மெமரி பவர். நான் ஏற்கனவே குழம்பி போன குட்டையா இருக்கேன். நீ அதுல குச்சியை விட்டு ஆட்டாதப்பா. புரியும்படியா சொல்லு. அது வந்து சார் அது வந்து சார் சப்கான்ஷியஸ் மெமரிங்கிறது ஒரு பவர். அது 1000ல ஒருத்தருக்கு தான் இருக்கும். ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம புதுசா பழகின ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலப்போக்குல நம்ம மறந்துடுவோம். ஆனா நம்ம மூளை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். எப்பவாது ஒரு சில ஞானிகளுக்கும் புத்திசாலிகளுக்கும் மட்டும்தான் அது அப்பப்ப வெளில வரும். என்ன கேட்டுட்டு இருக்கீங்க? இல்ல நீ சொன்னதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா நானு. ஐயோ அதாவது ஒரு ஜாடியில கீழே கிடக்கிற தண்ணியில காக்கா கல்ல போட 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 தண்ணி அப்படியே மேல வரும். அதானே நீ சொல்றது? ரொம்ப கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். கிட்டத்தட்ட. ஆனா அதுவும் ஒரு புத்திசாலி காக்காவால மட்டும்தான் முடியும். இப்ப நான் புத்திசாலிங்கிறியா இல்ல காக்காங்கிறியா? சார் நீங்க ஞானி சார். என்ன எந்த சம்பந்தமும் இல்லாம அந்த வாஷிங்டன் வெற்றிவேல் பேரை சொல்றதுக்கு நீங்க என்ன லூசா சார்? அது சரிப்பா பேரை சொன்னேன். பொண்ணு கல்யாணத்தை பத்தி நான் எப்படி சொன்னேன்? சொன்னீங்கல்ல. எப்படி சொன்னீங்க? அதான்ப்பா எப்படி சொன்னேன்னு உன்னை கேட்கிறேன். அதான் சார் நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? சப்கான்ஷியஸ் மெமரி பவர். இதோ பாருடா. பின்ன கரெக்டா நடக்க போறலாம் சொல்றதுக்கு நீங்க என்ன ஜோசியரா சார்? லூசு சார் நீங்க. அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லாதப்பா. என் மேலே எனக்கு டவுட் வருது. உங்களுக்கு உங்க மேல டவுட் வரல சார். தேவையில்லாம என் மேல டவுட் வருது. இட்ஸ் ஓகே சார். நான் கிளம்புறேன் சார். நான் கிளம்புறேன். நான் போறேன். இருப்பா இரு. கூப்பிட்டீங்களா சார்? இவ்வளவு பவர்ஸ் எனக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த தடியனை கிட்ட வேலை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுப்பா. இந்த மாதிரி நேரத்துல நீ என்ன தனியா விட்டு போயிடாத சிவா. சிவா போக மாட்டேன் சார். நான் போக மாட்டேன். உங்ககிட்ட கத்துக்கிறதுக்கு இன்னும் நிறைய இருக்கு சார். நீங்க ஒரு என்சைக்ளோபீடியா சார். என்சைக்ளோபீடியா. நல்லா இருப்பா. ஆயுஷ்மான் பாபு போட்டி எடுத்துட்டு உள்ள வாப்பா. ஓகே சார். உள்ள வா. நாம எல்லாரும் இங்க கூடி இருக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா என் புருஷன் தான் முன்னுக்கு பின்னு முன்னேறாம இருந்தாலும் என் தங்கச்சி புருஷன் என் கொழுந்து நாரு அமெரிக்காவுக்கு போய் வேலை பாக்குற அளவுக்கு முன்னேறி இருக்காரு. அதனால நம்ம எல்லாரும் பம்பாய்க்கு போய் அமெரிக்கா பிளைனை புடிச்சு அவரை வழி அனுப்பலான்னு எங்க அப்பா முடிவு பண்ணிருக்காரு. யாரெல்லாம் பம்பாய்க்கு வரீங்க கையை தூக்குங்க. என்னடா பாடம் நடத்துற? நல்ல விஷயம் தானே. ஆமா நீ ஏன் கையை தூக்கிருக்க? பைக்கு போகணும்னே. இந்த பாரு அண்ணன் கௌரவம் தொங்கி போய் கிடக்கு. நீ தூக்குறியா? மரியாதை இறக்கிறல தூங்குறப்ப வெட்டிட்டு. அப்பா
என் புருஷன் மட்டும் கையை தூக்கல, இவரை மட்டும் கழட்டி விட்டுட்டு மத்தவங்களுக்கு டிக்கெட் போடுங்க. தப்பு பண்ணிட்டீங்களே. என்னடா தப்பு பண்ண? பம்பாயில இருக்கிற ஃபிகர் எல்லாம் வெள்ளை வெள்ளேன்னு இருப்பாளுங்கண்ணே. உங்களை மாதிரி கருப்பான ஆட்டுக்கட்ட பீஸ்களை எல்லாம் பார்த்துட்டா கப்புன்னு கவ்வி கொண்டு போய் ஒவ்வொரு வீட்லயும் 5 நாள் வச்சு அழகு பாப்பாங்க தெரியுமா? 5 நாளா? என்னடா சொல்ற? முதல்ல டிக்கெட் போட சொல்லுங்க, மத்த விவரங்களை அப்புறம் சொல்றேன். ஓகே. நான் சொன்னா வீக்கா நினைப்பாளுங்க, நீங்க சொல்லு. ஒன்னும் பிரச்சனை இல்ல. அண்ணனை கஷ்டப்பட்டு வற்புறுத்தி ஒத்துக்க வச்சுட்டேன், வர்றேன்ட்டாரு. எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்குமே. அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம். இங்க இருந்து இருக்கிற பஞ்சாயத்தை பாக்கட்டும். ஏய், ஒரு பெரிய மனுஷன் வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு நம்ம குடும்பத்து மேல அக்கறை எடுத்து சொல்றான்ல, அந்த ஆளை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க. டிக்கெட்டை போட சொல்றீங்க. அப்ப நீங்களும் வரீங்களா? வர்றேன்னு சொல்லிட்டு போட சொல்லு. சரிப்பா, இவருக்கு ஒரு டிக்கெட்டை போடுங்க. இந்த கிளவிய தூக்கிட்டு வர உதவும். கிளவிய தூக்கவா? கிளவி ஈஸியா தூக்கிடுவீங்க. முக்கியமான விஷயம் என்னடா, இங்க பம்பாயில போய் இறங்கின உடனே உங்க சகலைக்கிட்ட சொல்லி தனியா ஒரு ரூம்க்கு ஏற்பாடு பண்றீங்க. அப்பதான் நீங்க கூடி கும்மி அடிக்க முடியும். சாப்பிட்டு வர்றீங்க. வாங்க. வணக்கம். உள்ள வாங்க, உள்ள வாங்க. உள்ள கூட்டிட்டு போ. பெரியப்பா வாங்க. சரியா வந்தனம் பாய் கட்டி கொடுங்க. பரவாயில்லை வாங்க. உள்ள எப்படிங்க வந்து சாப்பிடுவோம். வணக்கம். நல்லா இருக்கியா பாட்டி? வாங்க வாங்க. வாங்க வாங்க. ஏங்க விடுங்க, தங்கச்சி வீட்ல வந்து. கண்ணாடிய ஒழுங்கா போய். என்ன பொண்ண கட்ட போற? அந்த நெஞ்சு முடிய புடுங்கல, நாத்து தாங்க முடியல. ஏய் வெளிய வாடா. முடியலடா. நாங்களே முக்கிக்கிட்டு இருக்க. என்ன நுழையிற? என்னடா ரேஷன் கடையில சீனிக்கு நிக்கிற மாதிரி? என்னடா ஆச்சு? யாரோ உள்ள போயிட்டு கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க. இவனா இருந்தா என்னடா? வெளிய வந்தான வாயை சேர்த்து ஒரே குத்துமா. நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா. அந்த கர்மத்தை கழிச்சு விடுறதுக்கு 1.5 மணி நேரம் என்ன? ராத்திரி எவன்டா ரயில்ல தூங்க விட்டீங்க? அதனால செத்த நேரம் அசன் தூங்கிட்டேன். அது உங்களுக்கு பொறுக்கலையா? இடமா என்னது? பேசாத. இப்ப என்னடா கரு போச்சு? 2 பேரா உள்ள போய் ஜோலியா முடிங்க. 2 பேரா? ஒரு குழியில எப்படியா 2 பேர் போறது? ஊர்ல பொண்ணாட்ட கூடி உட்கார்ந்து நார் அடிச்சது தெரியாதா எங்களுக்கு? எங்க இத மட்டும் டேய். அண்ணா முடியல தடுக்காதீங்க. அது இருக்கட்டும்டா. ஆமா உன்னை என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? பாம்பே வந்தவன அண்ணனுக்கு ஒரு ரூம் போட சொல்லி சகலட்ட சொல்றான்னு சொன்னேன். சொன்னே நீ? சொல்றதுக்கு முன்னால தம்பி தம்பி அண்ணன் தங்கிறதுக்கு நீங்க எங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கீங்க கேட்க சொன்னாரு. ஏன் அது அவர் கேட்க மாட்டாராமா? இல்ல அவர் மேல நீங்க மானவரியா மரியாதை வச்சிருக்கீங்களா? அது அவரே சொல்றாரு. விரிசல் வந்துட கூடாதுன்னு என்ன கேட்க சொன்னாரு. என்னடா? என்ன நோடடா? கக்குசுக்கு போக முடியாம நானு கூப்பிட்டது நான் தான். ஓ நீங்க என்கிட்ட சொன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேனா? வாங்க. வாடா. ரூம் கிடைச்சவன நீ கக்குசுக்கு போறப்போ ஊர்ல அதுக்கு பெரிய ஆசை கடுமையா நீ உனக்கு கக்குசா முக்கியம். கொல்ல பண்ணிடுவே உன்னை. நல்லா வசதியா பண்ணுங்க. ஏய் என்னடா இவங்க கிட்ட குடி வந்திருக்கியா? தலைக்கு வச்சுங்க. இங்க எதுக்குடா கூட்டி வந்திருக்கியா? இல்ல என்ன? அவ்வளவுதான். அவ்வளவு கொஞ்சம் ஆட விட்டு. சகலா வாங்க. ரூம் ரெடி பண்ணிட்டோம்ல உங்களுக்கு தான். என்ன நல்லா சௌரியமா படுத்துங்க. இங்க இங்க படுக்கவா? கொஞ்சம் முடக்கிதான். என்னப்பா சகல விளையாடுறியா? ரூம்ப போறேன்னு சொல்லிட்டு இங்க படுக்க சொல்ற? இவங்க யார் தெரியுமில்ல? மோசமானவங்க. இவனுங்களை நம்பி எவனாச்சும் கூட படுத்தான் சீரழிஞ்சு சின்ன பணமாயிருவான் தெரியுமா உனக்கு? சகலனா என்ன தெரியுமா உனக்கு? சகலனா அக்கா தங்கச்சியை கட்டினவங்களுக்கு பிறந்தா சகல. ஆமா என்ன ஓ என் பொண்டாட்டி குடிச்ச எச்சி பாலை குடிச்சதான் ஓம் பொண்டாட்டி. அவளை கட்டின உனக்கு இந்த குசு முடிஞ்சா எனக்கெல்லாம் எவ்வளவு இருக்கும்? உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான மைலுக்கு அங்கிட்டு இருந்து வந்திருக்கேன். மரியாதை ரூம் போட்டு கூட சொல்லிவிட்டேன். ஆமா இப்ப என்ன வசதியா இல்ல? ஆமா 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 ஆமா. நீ ஊருக்கு கிளம்பு. இதே நீ ஊருக்கு கிளம்பு. என்ன சகல நான் இங்க தானே படுக்க மாட்டேன்னு சொன்னேன். மொட்டை மாடியில படுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன அப்படி கோச்சிக்கிற நீ? இப்ப மூடிட்டிங்க படுறான் கொய்யால. கக்கூச நார் அடிச்சிட்டு சவுண்டா விடுற. ஏய் சகலைக்கு பிரியாணி ரெடி பண்ணு. இப்ப அது போலாமா? அடுங்க மாப்ள தூக்கம் வருது. உங்க கூட ஜாகிங் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எனக்கு பயமா இருக்கு. எதுக்கு? என் பொண்டாட்டி பார்த்தா எனக்கு சங்குதான். ஐயோ சார் வணக்கம் சார். யாரா நீ? சார் நான் தான் சார் பிச்சைமுத்து. ஓ பிச்சைமுத்து நீயா? எதுக்கு எங்க வந்திருக்க? நீங்க தானே சார் சொன்னீங்க 50,000 ரூபாய் முதலீடு பண்ணுங்க, கடல் ஓரத்துல காத்து வாங்கலாம், கால் மேல கால் போட்டு தூங்கலாம்னு சொன்னீங்க. உங்களை நம்பி ஊர்ல உள்ள நிலத்தெல்லாம் வித்துட்டு வந்து காசை கொடுத்தேன். கடைசியில எனக்கு காத்தும் கிடைக்கல, கால் மேல கால் போட முடியல. சரி திரும்பி ஊருக்காவது போயிடலாம்னா பஸ்ஸு கூட காசு இல்ல சார். டேய் என்னடா ஆச்சு இப்போ? 50,000 ரூபாய் நான் கொடுத்தேன், கொடுக்குறீங்களா? பஸ்ஸுக்காவது காசை கொடுங்க சார், நான் ஊருக்கு போயிடுறேன், கணக்கு அப்புறம் பாத்துக்கலாம். எந்த ஊர்? கோயில், அதான் நாகர்கோயில். நாகர்கோவில் போறதுக்கு பஸ்ஸுக்கு காசு தத்துறியா? எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க இந்த மாதிரி? இங்க வா.
ஏன் சார் திடீர்னு சொல்லாம அடிக்கிறீங்க? என்கிட்டயே போய் சொல்றியா? ஒவ்வொரு கோயில் பட்டி தானே என்கிட்ட சொன்ன. அது கோயில் பட்டியா நாகர்கோயில? உங்களுக்கு என்ன சார்? எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே போய் சொல்வ நீ? எந்த ஊர்னு கேட்டா கோவில் பட்டிங்கிற, அப்புறம் நாகர்கோவிலுங்கிற. தமிழ்நாட்டுல கோவில் இல்லாத ஊர் இல்ல தெரியுமா உனக்கு? இந்த நாட்டுல தெருவுக்கு தெரு சந்துக்கு சந்து கோயில் இருக்கு. இதுல நீ எந்த ஊருக்கு போற, எந்த கோவிலுக்கு போறன்னு யாருக்கு தெரியும்? தெளிவா சொல்றா. இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். பஞ்சு டெலக்லாம் ஒரு தடவை வந்து சொல்லுவேன், திரும்ப கேட்டா எனக்கு தெரியாது. என்ன பண்ணலாம் சார்? எங்கேயாவது போய் பிச்சை எடு. பேர் மட்டும் பிச்சை முத்து வச்சிருக்கல, கொஞ்சம் பிச்சையும் எடு. போ போ. பிச்சை எடுக்கணுமா? எதுக்கிட்ட வாய பழக்கிற? வாய மூடுறா. ஒண்ணு பண்ண, முதல்ல உங்க ஊர் தாசில்தார் கிட்ட போய் இவன் இந்த ஊரு இந்த தெரு இந்த ஏரியான்னு எல்லாம் தெளிவா ஒரு லெட்டர்ல எழுதி எடுத்துட்டு வா. அதுக்கப்புறம் தான் உன் பணத்தை உன்கிட்ட ஒப்படைக்க முடியும். போடா. என் சொந்த ஊர் கோயில் பட்டியா நாகர்கோயிலா? எனக்கே குழப்பமா இருக்கு. என் காசை வாங்குறதுக்கு என்கிட்ட ஐடி ப்ரூஃப் கேக்குறேன். தாசில்தாருங்கிறேன், எழுதி வாங்கிட்டு வாங்குறேன். ஒரே கன்ஃபியூஸ்.